ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் டீமன் ஸ்லைடில் சீசன் 2ல் எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிரு நெசுகோ. மன்னிப்பு கேட்காத அண்ணா. அண்ணா, ஏன் எப்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க? நாம எப்பவுமே சுகமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கிமோனோவை நம்மளால போட்டுக்க முடியலன்னா எல்லாரும் ஏன் பாவமா பார்க்கணும்? எப்பவும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நோய்வாய்ப்பட்டு இறந்தது நம்ம அப்பாவோட தப்பான்னு நினைக்கிறியா? அவரால் முடிஞ்ச வரைக்கும் கடினமா உழைச்சாருல்ல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம மனுஷங்க, அதனால எல்லாமே நம்ம இஷ்டப்படி நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க பவர் எடுத்தா யாராலையுமே தாங்க முடியல. உன்னுடைய சந்தோஷம் சோகம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு முக்கியமான விஷயமே நம்ம பார்வை தெளிவா இருக்கணும், சேர்ந்து கடினமா உழைக்கணும், சண்டை போடலாம். மன்னிப்பு கேட்கறத நிறுத்து. எல்லாரும் விட நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும். நான் எப்படி உணர்றேன்னு புரிஞ்சுக்கோ, என்ன புரிஞ்சுக்கோ. அது என் கடந்த காலத்து கனவா? நெசுகோ எங்கன்னு தெரியல. அந்த பாக்ஸில் தான் அவருடைய உணர்வு தான் இவனை அப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஜெனிஸோ எங்கே விழுந்தானே தெரியல. இது கொடுமை. இது இப்படி முடிச்சதை என்னால் நம்பவே முடியல. இங்க வாழ்ந்த மக்கள்லாம் இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்களா? நெசுகோ, அவன் நல்லா தான் இருக்கான். நெசுகோ, ரொம்ப நன்றி நெசுகோ. இதுக்கு மேல என்னால முடிச்சதை நான் பண்ணிதான் ஆகணும். என்னது, இன்னுமா நீ உயிரோட இருக்க? உண்மையிலே உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. என்னதான் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தாலும் நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. பையன் ரியலாக எரியுற மாதிரி இருக்குது, அணிவி மாதிரியே இல்லை. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன்னை தவிர உன் கூட இருந்த அத்தனை பேரோட கதையும் முடிஞ்சு போச்சு. ஒரு அடியில பண்ணி தலைய விழுந்துட்டான். அந்த தூங்கு மூஞ்சி பையன் அவனுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம கஷ்டப்படுறான். ஜாகிர வரைக்கும் அவன் அங்கே இருக்கட்டும், அவனை அப்படியே விட்டுட்டேன். அந்த ஆஷிரா எவ்வளவு பலவீனமா இருக்கா பாரு. என்ன கண்மொழிக்கவே இல்ல. நான் கொடுத்த விஷயம் இதே துடி பண்ணி பாட்டி சாகடிச்சிட்டு இருக்கு. உயிர் இருக்கு. உங்களை ஒருத்தர் கூட எனக்கு கிடையாது. நீங்க 4 பேருமே சுத்த வீட்டான். அதுலயும் நீ பொடி பையன். அது பெட்டிக்குள்ள சுமந்துக்கிட்டு போறியே, கண்டிப்பா அது உனக்கு சொந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அவ ஒரு டீமனா இருந்தாலும் உனக்கு ரொம்ப நெருக்கமான உறவுன்னு எனக்கு தோணுது. அவ உனக்கு அக்காவா இல்ல தங்கச்சியா? ஏன் இவன் என்ன கொல்ல மாட்டேங்கிறான்? ஏன் என்னோட கை மறுத்து போகுது? இன்னும் என்னோட பழைய பலம் வரல. இப்ப நான் மோதினா கூட என்னால ஜெயிக்க முடியாது. என்னோட தங்கச்சி பண்ணுவான்னு நினைக்கிறேன். புதுசாக அவனோட ஐஸ்ல என்ட்ரி கொடுப்பாங்களோன்னு தோணுது. எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் தான். உன் தங்கச்சி கூட உன்னால காப்பாத்தவே முடியல பாரு. சரி, நீ என்ன பண்ணுவ? நீ சாதாரண மனுஷனா இருக்க, ஆனா உன் தங்கச்சி டீமன் ஆயிட்டால. டீமனா இருக்கிற உன்னோட தங்கச்சியை விட நீ ரொம்ப பலவீனமானவன் தான். அப்ப கூட நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் தான். நீ அவளுக்கு அண்ணன்னா அவளால பாதுகாக்கப்படுறதுக்கு பதிலா நீ இல்ல அவளை பாதுகாத்திருக்கணும். எங்க உன்னோட கைய காட்டு பார்க்கலாம். ஆமா, இப்ப எப்படி இருக்கு? இவ்வளவு அசிங்கத்துக்கு அப்புறமா உயிரோட இருக்கிறது நீ மட்டும்தான். நீ நம்பி இருக்கிற உன்னோட தங்கச்சி அவ எல்லாத்துக்கும் பயன்படுத்தி முடிச்சுட்டா. இனிமே உன்னால பிரயோஜனமே இல்ல.
எதுக்குமே லைக் இல்லாத மனுஷன் நீ ஒரு கோழை நீ எல்லாம் ஐயோ. போறாந்த எல்லாம் என்ட்ரி கொடுத்தா பயங்கரமா பண்ண இருக்கும். போற இனி எதுக்கும் பயன்படாத இந்த மனித உடலை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற என் தலையை வெட்ட போறியா அவ்வளவு தைரியம் இருக்கா வா ஆ, வெட்டு அங்க பாத்து அவன என்ன பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான் இதை விட அதிகம் வேற எதுவுமே இல்ல நீ சரியான ஒரு பயந்தா கோழி டேஞ்சர் ஒரு தேர்ட் டி மட்டும் சொல்லுங்க. ஒரு ஆளா என்ன பண்றது இல்ல, இவ்வளவு கஷ்டம். உன்ன மாதிரி ஒரு கேவலமான கஷ்டமா இருக்கு அவனுக்கு தப்பிச்சு ஓடுறத பார்த்தாலே. இப்படி என்ன பார்த்து பயந்து பதறி அடிச்சு ஓடிட்டே இருக்க அவன் மட்டும் என்ன பண்ணுவான், தங்கச்சி வேற. ஐயோ. நீ எந்த அளவுக்கு கேவலமா போறியா அந்த அளவுக்கு என்னவோ இல்ல அந்த இயலாம நமக்கே பார்க்கும்போது அவ்வளவு வலிக்குது. கேவலமான அருவருப்பான அசிங்கத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உன் நெத்தில இருக்கு இந்த அசிங்கமான தழும்பு எனக்கு பிடிச்சிருக்கு இதுதான் என்ன இருக்குது ஒரு யோசனை பேசாம நீயும் உன் தங்கச்சி மாதிரி ஒரு டீமனா மாறிட உன்னோட தங்கச்சிக்காக ஆமா ஆமா நல்ல யோசனை நீ டீமனா மாறிட்டா நான் உன்னை விட்டுறேன் ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம நண்பர்கள் ஆயிடுவோமே அப்படி இல்லைன்னா உன் தங்கச்சியை நான் சேர்த்து கொண்டுடுவேன் ஏன்னா மத்தவனோட தங்கச்சியை பத்திலாம் எனக்கு எந்த அக்கறையும் இல்ல இவனும் அண்ணன் தங்கச்சின்றதுனால ஆஃபர் தரான் போல. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீ சொல்ற விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியாது. நீ மட்டும் டீமனா மாறிட்டனா உனக்கும் பலம் அதிகமாயிடும் தெரியுமா இந்த பலவீனமான உடலை விட்டு வெளியில வந்துரு ஏய், ஏய், என் யோசனை எப்படி இருக்கு கேவலமா இருக்கு. உன் பலவீனமே உனக்கு வெறுப்பா உண்டாக்குதுல்ல மனுஷங்களுக்கு வெறுப்பு உண்டாக்கும் போது அவங்க வாழத்தை தான் பார்ப்பாங்க அப்போதான் அவங்க கண்ணீர் பொங்கி வழியாதாமா இந்த தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன திடீர்னு என்ன முட்டுற இதெல்லாம் என்ன எதமா பண்ணாத இல்லையே திணறானே. அண்ணா, என்ன நீ என்ன idea? பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சின்னல? ஏதோ தப்பா இருக்கு என்ன நடக்குது மண்டையில இடிச்சதுக்கு திணறான். ஒரு சாதாரண மனுஷனோட அடி என்ன பாதிக்குது அந்த விஷக்குனாய் எப்படா சொருகுனா? அவன் என்ன அடிக்கும் போது என்ன குத்திட்டான் இந்த பையன் ஓடுற மாதிரி நடிச்சு இந்த குழாய்க்காக இங்க வந்திருக்கான் அவன் இப்பதான் எடுத்திருக்கான். விஷத்தோட வாசனையை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி இடத்துல வந்து இவன் விழுந்திருக்கான் பிளான் வேணும்னே பண்ணிருக்கான் திட்டம் போட்டு பண்ணிருக்கான் தம்பியை பயந்து ஓடல, பக்கா பிளான். நான் உன்னை அடிச்சதுக்கு அப்புறம் நீ எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கன்னு உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆணவம் அடிக்குதுடா. விழுந்து மடியறது தானே மறுபடியும் ஏன் எந்திரிக்கிற இன்னும் உனக்குள்ள எதுக்காக இவ்வளவு தைரியம் இவ்வளவு தைரியம் தான் என்ன போடா. செம்ம. எப்படா பண்ண பயங்கரங்க. நம்பி ஒரு அமிதை ஏமாத்திட்டாங்க. போவி மாதிரி நடிச்சு அழகா ஏமாத்திட்டான். அண்ணா, 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 அண்ணா. ஐயோ, இறக்கப்படுவானே. அவனை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஒரு தப்பான அடி உன்னை விட்டுருந்தனா இப்போ உன்னோட நிலைமையில நான் இருந்திருப்பேன். இன்னும் மனுஷனா இருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். ஆனா எதிர்காலத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில 2 பேருமே டீமன்ஸா மாறலாம்.
ஆனா நான் ஒரு டீமனா மாறினா கூட உறுதியா சொல்றேன், என்னோட தலையை வெட்டி ஒருத்தர் என்னை விடுவிக்க வராங்களா போயிருவாங்க. கொண்டாந்து எடுக்கிறானே. என்ன இது? என்ன நடக்குது? இவன மாதிரி ஒருத்தவங்க தலையை வெட்டக்கூடாதுன்னா ஜெனிசு தம்பி எங்க இருந்து எங்கடா வர அடப்பாவி, எப்படா வந்த நீ? வீடுகள்ல இருந்து வெளியே வந்தா எனக்கு பழகிட்டு கொடுக்க வராங்க. என்ன சொல்றதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் உன்னோட வேகம் எனக்கு தெரியும். நான் எத்தனை தடவை பார்த்திருக்கேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தூங்குறப்ப ஆல் டைம் முடிச்சுனுங்கிற ஆள் வந்தாங்க. லைக் ஸ்பீட் போது 6 பேர் 2 பேரும் அட் அ டைம் வெட்டிட்டா முடிஞ்சது. இவனால இங்க போய் நகர முடியுமா என்ன? முடியும் முடியும், என்னால முடியும். தங்கத்துலப்பையும் காட் லைக் ஸ்பீடையும் நான் 2 தடவை தான் பயன்படுத்த முடியும். நான் அப்படி பண்ணா என்னோட கால் பலகீனமாயிடும். ஒரு முறை பயன்படுத்தி தப்பிச்சு வந்திருக்கேன். இதுதான் எனக்கு கடைசி வாய்ப்பு. செகண்ட் டைம் இவன் தலையை என்னால வெட்ட முடியாது. தாஜிரோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இவனை உயிரோட விடக்கூடாது. தலையை வெட்டி எடுக்கணும். பார்த்து தான் இருந்திருக்கானோ நேரம். தப்பிக்கிறான். முடியல. இவ்வளவு கடினமா இருக்கு. என்னோட கஷ்டம் என்ன பலகீனமாக்கி இருக்கணுமே. நரல வேற இல்லை. எனக்கு பலம் பத்த மாட்டேங்குது. 3 விரல்ல வெட்டினுக்கிறான். வாங்கிருக்கா அதுக்குள்ளே எதிலிருந்து மீண்டு வரா? என் முயற்சி வீணாக கூடாது. எவ்வாறு சக்தி வரையுது. தப்பிச்சிட்டாயா? தப்பிச்சிட்டான். இவ்வளவு நெருங்கினதுக்கு அப்புறம் விட மாட்டேன். திரும்ப இன்னொரு குணாயத்தை தான் குத்தணும். சாக்கு பிடிக்கணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். வேகம் அதிகமாகுது. விஷயத்தை முடிக்கிறான். மீண்டு வர பார்க்கிறான். விடக்கூடாது. விடவே கூடாது. ஓ அசியா யாருமே சாவல. நீ இன்னும் சுத்த மட்டும் தான் பாய்க்கு வருவானா நான் உனக்கு பயங்கர அடி. பலத்தால இதய துடிப்பை நிறுத்தி வச்சிருக்கான். அதனாலதான் தற்காலிகமாக எங்கேயுமே பரவாம இருந்திருக்கு. என்னோட மியூசிக்கல் ஸ்கோர் டெக்னிக்க முடிச்சிட்டேன். இனி நாம தான் ஜெயிக்க போறோம். ஆட்டமே இப்பதான் ஆரம்பமா போயிரு. என்னால படிக்க முடியல. உன்னோட கேவலமான இப்பதான் ரெடி இப்ப ஆன் பண்றாரு. அது ஒத்த கையில. என்னோட ரொட்டேட்டிங் சர்க்குலர் ஃபிளாஷ் சைக்கிள் வந்து 2 கை இருந்திருந்தா இசை நான் சொன்னான். என் பிளட் டீமன் ஆற்ற பாடலாம் பார்த்து அதை திசை திருப்பலாம். கண்டுபிடிச்சிட்டாரு. அதுவும் அவன் தன்னோட ஒரு கையால பண்ணிட்டு இருக்கானா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னை ஏமாத்த பார்க்காத. இழந்த பாசிட்டிவ்லாம் இப்பதான் திரும்ப வரும். போட்டு எதுக்கு நின்ன இடத்துல அதுவும் பண்ணுகிறேன். எனக்கு ஏதோ மார்வல் மூவி பார்க்குற மாதிரியே இருக்கு. இப்போ ஃபுல் ஃபார்ம் வராது. எதுக்கு ஐயோ இவரு அழிச்சிருவாங்க. அடிக்கடி இதெல்லாம் பார்த்தாது. உறுதி தன்னோட எல்லையை முதல்ல அடைய போறாரு. அதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணி ஆகணும். அவர் தலையை வெட்டுறத ஒரே வழி. வெட்டுவேன். சான்சஸ் கரெக்டாக இருக்கீங்க. அப்பா. நீ ரொம்ப
உன் தலையை வெட்டுவேன். உயிரே போனாலும் உன் தலையை இன்னும் அங்கே ரூபாய் இல்லடா. உனக்கு எவ்வளவு தைரியம்? இன்னும் நீ வாழ வீசுறியா முட்டாள் மனிதனே? இதுக்கு முன்னாடி என்னோட தலையை வெட்ட முடியல, இப்ப மட்டும் உன்னால என்ன வெட்ட முடியுமா? என் கையால மட்டும் இதை செய்ய முடியாது. உடம்புல இருக்க மொத்த சக்தியை பயன்படுத்தணும். என் உச்சி தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா சக்தியும் பயன்படுத்தணும். எவ்வளவு வலியா இருந்தாலும் உன்னால தாங்க முடியும். பயன்படுத்து. உன்னால முடியாது, உன்னால முடியவே முடியாது. உன்னோட முழு சக்தியை பயன்படுத்து. மொத்த சக்தியும் வரவை. இல்ல, இதுக்கு சாத்தியமே இல்லை. வேற மாதிரி மாறுறான் அவனே. என் தலை வெட்டப்படக்கூடாது. வெட்டிட்டான். இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. என் தலை வெட்டப்பட்டாலும் என் தங்கச்சியோட தலை அவன் உடம்புல தானே இருக்கு. இல்லடா அவனும் வெட்டுறான்டா அங்கே ஜெனிஸ். இவன் கதையை முடிச்சு ஆகணும். அவன் தள்ளு போயினே தான் இருக்கிறான். டாப்பாலாம் இதுவரை எனக்கு சக்தி என்ன? நீ என் தலையை வெட்டுறதுக்குள்ள நான் உன்னை தொண்டு துண்டா ஆட்ட போறேன். உன்னால எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா பார்த்து அறுபடவே இல்லை, அது அப்படியே இருக்கு. ஜெனிஸ் இன்னும் தெரியல. அண்ணன் தலைமை இதே துடிப்பு நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்குலாம் என்னை கேவலமா குறைச்சு எடை போடக்கூடாது. சரிடா சரி. என் உடம்புல இருக்க விஷத்தை இடம் வந்தது. எனக்கு குழந்தைங்க விளையாட்டு மாதிரி. நான் மலையில வளர்ந்தவன், கரடு முரடானவன். எந்த விதமான விஷமும் எனக்கு எதுவும் பண்ணாத. வெட்டிட்டான். அவனே கதர்ந்து தாங்கிறான். Rotating circle flash செய்ய படம் கண்டுபிடித்து விடணும். முடிச்சிருவாங்களா? முடிஞ்சு. ஏ 15 ஆசிரமம் கொண்டவங்கயா? ஏன்னா பாகுபலி கிளைமேக்ஸுமே நடக்குது. நிஜமா முடிஞ்சிச்சா? தலையை வெட்டிட்டாங்க. தலையை வெட்டிட்டாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னாச்சு? உன் கல்லறையில இருந்து எழுந்து வந்து பாரு. என்ன கல்லறையா? என்ன இப்ப பேசிட்டு இருக்க நீ? நம்ம பசங்க அசிரா கூட இல்லையா? 6th கொஞ்சம் இரு. முடிச்சிருக்காங்க. இப்ப நடக்கிறது ஏதோ தப்பா இருக்கு. இல்லையே. அடிபட்டுருச்சு. இந்த விஷம் இப்போ எல்லார் உடம்புலையும் இருக்குது. அதை முறிக்கணும். தேஜம், சுவாசிச்சு வச்சு நீரை கையாளணும். ஒரு உடம்புல விஷம், உடம்புல விஷம். தாமதப்படுத்து. இல்ல, அவரா இதை சொல்றாரு. அவன் தலை ஒருவேளை அவன் தலையை வெட்டலையோ? வெட்டிட்டடா வெட்டிட்டடா. வெட்டிட்டு. சொல்லுங்க. சொல்ற வரைக்கும் அவருக்கும் பாதிச்சிருக்கு. திரும்பவுமா இல்லை என்ன? உடம்பு வெடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வந்து இந்த எபிசோடை பற்றி என்ன பேசுறேனே தெரியல. அப்படியே வாய் அடைச்சிட்டோம். நான் வந்து 2-3 எபிசோடாக சொல்லிட்டு இருந்தேன், இவங்க வந்து தப்பிச்சா போதும், கண்டிப்பாக இவங்களை கொல்ல முடியாது, அட்லீஸ்ட் வரைக்கும் எப்படியாவது அப்படியே சண்டை போட்டு தப்பிச்சிருங்கடா, அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகிடுங்கன்னு அந்த மைண்ட் தான் என்கிட்ட இருந்தது. பட் முடிச்சிருவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. நம்ம பசங்க என்ன ஆசிரா கூட இல்லை, இந்த 3 பசங்க சேர்ந்து அப்பர் டீமன் 6 முடிச்சிருக்காங்க. அதுவும் 2 டீமனாக வந்து முடிச்சிருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். 15 ஆசிராவை கொண்டு குவிச்சவங்க இவங்க. அவங்கள நம்ம பசங்க முடிச்சிட்டா ஜெனிட்ஸோவா இன்னோசெக்கி அவங்க மாசு இவங்க பண்ணிட்டான்றதுலாம் வந்து என்ன சொல்கிறேனே தெரியல. போன இது ஃபுல்லாக அந்த பாசிட்டிவ் மொத்தம் போயிடுச்சு எங்கள்கிட்ட இருந்து. மொத்தத்தையும் அப்படி இருந்தால் வச்சுக்கணும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டானுங்க. வேற மாதிரி ஆனா சம்பவம். டேஞ்சர் மகா நடிகங்க. ஆஸ்காரோட எனக்கு கொடுக்கல. என்னமா நடிக்கிறேன். நான் வேற ஒரு பக்கம் ஐயோ பாவம் இவனுக்கு பயந்து ஓடுறது என்னால பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. குழந்தைத்தனமா அந்த கல்லெல்லாம் தூக்கி அடிச்சு அது முடியலங்கிறத காட்டினானா நான் ரொம்ப நம்பிட்டேன்.
சரி, இவனை இப்படி பார்க்க முடியலையே, இவனுக்கா இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பைபிள வேற பிளான்ல வந்து உட்காந்து. அதே மாதிரி தான் அவனையும் ஏமாத்திட்டான். அதுக்கப்புறம் அந்த கூட்டம் நீங்க எங்க எப்படி கடந்தாலும் இல்ல, அந்த ஒரு சான்ஸ் இருக்கு, அது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு எப்படிப்பட்டு இருந்தாலும் ஓடி வந்து அந்த இதை முடிச்சிடுறாங்க. அதெல்லாம் பயங்கரமா பிடிச்சிருவாங்க. அப்படியே அந்த ஒற்றுமை பார்க்கும்போது அப்படியே புல் அரிக்குது, அப்படி இருந்துச்சு. ஜெனிஸும் பார்த்தீங்கன்னா அந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணிருந்துக்கிறான். அங்கே என்னவோ முடியாமல் அப்படியே இந்த மாதிரி கரெக்டாக வெட்டினது தெரிஞ்சு இந்த சான்ஸ் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனும் டக்குன்னு இறந்து போனான். இத்தனைக்கும் அது செகண்ட் முறை 2 முறை தான் எடுக்க முடியுது, கடைசி சான்ஸ் வந்துட்டு அவனும் விடலை. இந்த 2 பேர் மாஸ் பண்ணுறது போய் எனக்கு இன்னொருக்கே வந்து எப்படி நினச்சேன்னா, இப்போ என்ன சொல்ல, மலையில் வாழ்ந்தவன் தான் அந்த விஷத்தெல்லாம் முடிக்கிற அளவுக்கு எதனா மூலிகை அது சாப்பிட்டு இம்யூனிட்டிலாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. பட் நெஞ்சுக்கிட்ட குத்திட்டானோ, இதயத்தில் பட்டுருச்சோ அப்படின்ற பயம் தான் எனக்கு ஏன்னா அதிகமாக அதுவும் இருந்தது. கத்தி இந்த பக்கமே வந்துருச்சு. அது மீறி அப்புறம் வருவாங்கிறது ஒரு டவுட் இருக்குல்ல. ஆனா அதே மீறி வந்துட்டான். ஆமாம், எனக்கு ஏற்கனவே அவன் எலும்பு டிஸ்லோகேட் பண்ணி அதெல்லாம் பண்ணுற ஆள் வந்து இந்த இது தாங்குவான்றது. பட் விஷத்தையும் வந்து தாங்கி இருக்கான். ரெண்டுத்தையுமே முடிச்சு ஜின்சோக்கு அந்த சேர்ந்து 2 பேர் சேர்ந்து அங்கே வெட்டினாங்க. இங்கே நம்ம ஆஷிராவும் இவரும் சேர்ந்து ஒன்று மாஸ் பண்ணாங்க. பட் டான்ஜிரோ இன்னைக்கு வேற ஃபார்மாகவே மாறினான். அன்னைக்கு இன்னோசிக்கே மாறினா பாருங்க, ஃபுல்லாக இப்போ அப்படியே வேற மாதிரி மாறினான். அதே மாதிரி தான் இன்னைக்கு டான்ஜிரோவும் அவங்க அப்பாவே வந்துட்டாரா என்னன்னு தெரியல. இந்த உருவத்தில் மாஸ்கார் நான் ஃபுல் வெறியில் அட்டாக் பண்ணாங்க 3 பேரும். இது எப்படி அது என்னவா இப்போ இவங்க வந்து கன்வே பண்ண போகிறாங்க. இந்த 3 பசங்க முடிச்சிட்டாங்க அப்பர் டீமனை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஷாவாங்க. முக்கியமாக மூசான் அவனோட ரியாக்ஷனை பார்க்கணும். ஏன்டா இந்த பசங்கள்கிட்ட செத்துட்டானா அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே லோவர் டீமன் இப்படி ஆச்சுன்னு சொன்னால் மொத்த பேரும் போட்டான். இப்போ அப்பர் டீமன் ஒன்று கொண்டு இருக்கானுங்க, அது இந்த பசங்கன்றது அவன் காதுக்கு போய் அவன் ரியாக்ஷன் பார்க்கணும். அது துடிச்சிட்டு இருக்கானுங்க. ஜெனிட்ஸும் டான்ஜரும் நடுவில் வந்து சண்டை போட்டிருக்கும் போது என்னடா அது ஆஷிரா முடிக்க முடியல, நம்ம பசங்க முடிச்சிடுவாங்க போல இருக்கே, நான் அப்படி தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா குறுக்க இந்த இவர் வந்துட்டாரு. இவர் வந்ததும் ஓகே, அப்போ இவர் தான் முடிக்க போறாரு போல, நம்ம நினைச்சது இல்லை போலன்னு நினைச்சா கடைசியில் நம்ம நினைச்சுதான் திரும்ப நடந்துச்சு. இவங்க 2 பேர், எங்க 3 பேரும் சேர்ந்து அதை முடிச்சிட்டாங்க. டாக் டீம் தான். அதான் அந்த 2 பேர் இந்த 2 பேர் ஆக மொத்தம் 4 பேர் சேர்ந்து இதை முடிச்சாங்க. பட் அஷ்ராவும் வேற லெவல். அவர் வந்து நான் இதே துடிப்பு நிற்க வச்சு அந்த விஷம் பரவிடக்கூடாதுன்றது. அதனால தான் அவ்வளோ தெளிவாக பேசிட்டு இருந்தாரு போல. அப்போ உண்மையை தான் பேசிக்கிறாரு, இது என்னை எதுவும் பண்ணாதுன்னு. ஆனால் அதனால தான் அட்டாக்கு ரொம்ப லோவாக இருந்தது. இப்போ இதே துடிப்பு வந்ததுக்கப்புறம் விளையாட்டு காட்டினாரு பாருங்க அண்ணன், ஒரு கையாலேயே இந்த வீசினான்னா அப்போ அது சப்போஸ் அந்த விஷம் பரவாமல் இருந்திருந்தா அப்படியே முச்சிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தங்கச்சி கதையை அன்றைக்கி அப்பயே காலி. ஸோ இந்த இதெல்லாம் பண்ணனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்காரு. இங்கே வச்சு மாஸ் பண்ணாருங்க. நிஜமாகவே எனக்கு தீபாவளி தான் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த 2 பேர் சப்போஸ் சுற்றி பில்டிங் இருந்தாலும் இவங்க போட்ட ஃபைட்டுக்கு எல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்கும். அந்த அளவுக்கு பண்ணாங்க. வெறித்தனமாக இருந்தது. அன்றைக்கி நம்ம ரெங்குக்கோ பண்ணாரு பாருங்க, அதே வெறித்தனம் இன்னைக்கு இவர் மூலியமாக பார்த்தோம். சூப்பராக இருந்தது. எல்லாருக்குள்ளயுமே அந்த விடாமுயற்சி தாங்க, என்ன ஆனாலும் சரி விடக்கூடாதுன்ட்டு. அதுவும் அந்த நம்ம டான்ஜரோலாம் வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த சொல்லி அவன் வரது வந்து நமக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்குது. நம்மளும் இப்படி தாண்டா இருக்கணும், என்ன ஆனாலும் விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நமக்கே திங்கிங் ஆகிடுது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு அவன் கேரக்டர். எனக்கு அவன் பண்ண வேலை அப்படியே அவன் வந்து என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாத சின்ன பையன்றப்போ வந்து ஆட்டம் காட்டி தள்ள வச்சு விரலை உடச்சி அந்த இதெல்லாம் பண்ணான். அப்பயும் ஒரு ஆஃபர் கொடுத்தான். அவனுக்கு என்னன்னா, நம்மள மாதிரி இவனை அண்ணன் தங்கச்சி தானே, அதனால நம்ம பக்கம் இழுத்துடலாம், நம்ம அதேமே பேசி நம்மளுமே ஆக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணான். அந்த ஒரு சின்ன இதில் தான் வந்து தப்பு பண்ணிட்டான். அதில் வச்சு முட்டினான் பாருங்க ஒரு முட்டு. அப்பயும் யோசிக்கிறேன், இவன் மண்டை ஸ்ட்ராங்கு தான் இருந்தாலும் இவன் முட்டி இவன் திணறானான்னு பார்த்தா குணாய் சொருவலாம். அதில் பயங்கரமாக இருந்தது. நிஜமாகவே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக தாங்க இருந்தது. போன எபிசோடில் அவங்க டெஸ்ட்டு கொடுத்தாங்க, இந்த எபிசோடில் நம்ம பசங்க ட்விஸ்ட் அவங்களுக்கே கொடுத்தாங்க. மாஸ் எல்லாம். ஆனால் எல்லாரோட பாடியும் இப்போ ஃபுல் டேமேஜ். இப்போ இது முடிச்சுட்டு எல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். அவனுக்கு விஷம் பரவிட்டு இருக்கு. அவனும் இப்போ இங்கே குத்துப்பட்டிருக்கான் இல்லையா தவடையில். ஸோ விஷம் அவனுக்குள்ளேயும் பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால மயக்க நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதனால முடிச்சானா என்ன ஆச்சுன்றதே இப்போ அவனுக்கு தெரியல. அதனால தான் அவர் வந்து டான்ஜரை காப்பாற்று ஓடிட்டு இருக்காரு. பட் அவருக்குமே விஷம் பரவிருக்கு. அவருக்கு ஷோல்டர் வரைக்கும் பரவிச்சு. இப்போ இதே துடிப்பாக ஆன் பண்ணிட்டாருன்றப்போ அவருக்கும் பரவிட்டு இருக்கு. இன்னொசைக்கும் பரவிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜெனிஸை மட்டும்தான் அவனுக்கு பட்டிருக்கானு தெரியல. பட் கால் அவனுக்கு இதுவாயிருக்கு. ஸோ இப்போ இந்த 3 வைஃப்ஸ் இருக்காங்க. இந்த 3 பேரும் வந்து ஏதாவது பண்ணி காப்பாற்றினா உண்டு. அதுக்கு மேலே எதாவது மெடிக்கல் எதனா வச்சுன்னு இருப்பாங்க தான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில் அப்படி விட்டுருவோம். ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவாக முடிச்சுட்டு திரும்ப எதனா ஒன்று பண்ணாங்கன்னா கடுப்பு அதனால காப்பாற்றிடுவாங்க நினைக்கிறேன். பார்ப்போம். நல்ல வேலை என் ராஷ்டிராவது எதுவும் ஆகலை. நான் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டோம். இவரும் போய்ட்டு ஒரு டைம் ஒரு ராஷ்டிரா சாவாங்களோன்னு கூட இவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிதான் கதை போகும் போல அப்படின்ட்டு. நல்ல வேலை ஒரு உயிரோட இருக்கு. ஆமாம், நான் அப்படி தான் நினச்சேன். ஒரு டைம் ஒரு ராஷ்டிரா அப்படி எப்படி தெரிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீசன் ஒரு 10 சீசன் போகும் போல கிடையாது. இவ்வளோ சீக்கிரம் முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு மூவியே வந்துருக்கு அப்படின்னா இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குன்றது மூசான் கிட்ட நெருங்கிறதுக்கு இன்னும் நம்ம பல வருஷம் வெயிட் பண்ணணுன்றது மட்டும் புரியுது. உங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.